திருப்தினா என்னங்க? நிம்மதியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நாம நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி போறது. இவ்வளோதான். ஆனா எல்லா நேரம் நம்மளால அப்படி இருக்க முடியுதா? ஏன் அதிருப்தி ஆறோம்? என்னைக்காவது நம்ம நம்மள கேட்டு பார்க்குறோமா? எல்லா நேரமும் நமக்கு ஏற்றாற் போல திருப்தியாலாம் இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். அதிருப்தி ஆறது எதனால? 3 விஷயம் தாங்க. 1 நம்ம சூழ்நிலைகள ஏற்றுக்கொள்ள கத்துக்கல. சூழ்நிலை நம்ம கையில இல்ல. அது நமக்கு நல்லா தெரியும். ஒண்ணு நமக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா, அந்த சூழ்நிலை நம்ம கையில இல்ல. ஒரு இழப்பா இருக்கலாம், அல்லது ஒரு நோயினுடைய விஷயமா இருக்கலாம், அல்லது சொந்த பந்தம் நம்மள ஏதாவது ஹர்ட் பண்ணலாம். நம்ம பொருளாதார ரீதியில ஏதாவது விதத்தில நம்ம கஷ்டப்படலாம். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒண்ணு தான். ஆனா, அந்த சூழ்நிலை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றது நம்ம கையில இருக்கு இல்லையா? அந்த நேரம் நம்ம அதிருப்தி ஆயிட்டோம் அப்படின்னா, சூழ்நிலைகளால் நம்ம அதிருப்தி ஆகும்போது, நம்மளால இயங்கவே முடியாதுங்க. திருப்தின்றது ஒரு பெரிய